ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஷர்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. இது வந்து தேங்காய் ஊற்றாமல் குழம்பு செய்கிறோம். அதுக்காக நான் சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 2 பீஸு. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். தக்காளி வந்து 3 மீடியம் சைஸ். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 பொடியை கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 3 இது மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சாதாரண மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன், சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, பிரிஞ்சி இலை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை வந்து இது மாதிரி ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தாளிப்புக்குள்ள பொருளெல்லாம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன்லேயும் போட்டுக்கலாம், அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான அப்போ கூட போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போடுறேன். இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக எண்ணெயில் வதங்கினோன்னு நம்ம சிக்கன் சேர்த்துட்டு அப்புறம் மசாலா ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நாம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கினோம்னா மசாலாவும் நல்லா வதங்கிடும், உங்களுக்கு சிக்கனும் நல்லா வதங்கிடும், அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ மசாலா ஒன்று சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், இது கூடவே நம்ம சீரகத்தூள், சோம்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர்த்தூள் இது போட்டு நாம் நல்லா வதக்கலாம். சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாவில் வதங்கட்டும். மசாலாவெல்லாம் போட்டுட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, கீழே தீஞ்சிடாமல். சிக்கன்லேருந்து எப்படி தண்ணி வரும் அந்த இதுலேயே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது அந்த மசாலா பொடிகளெல்லாம் வந்து நம்ம பச்சையாக தான் போட்டோம். அப்போ அந்த இதுவும் நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. வதங்கிட்டு குழம்பு பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போ நாம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது குழம்புங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதே நீங்கள் கிரேவியாக எடுக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே கூட மூடி வச்சிங்கன்னா நல்லா திக்கான கிரேவியாக வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்குலாம் உப்பு நல்லா பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. சிக்கன்லாம் பத்தலைன்னா கூட போட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே இருக்கும், திக்காகவே இருக்கும் உங்களுக்கு. கடைசியாக நாம் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டோடவே கொத்தமல்லி தழை தூவி விட்டிங்கனாலே போதும்.
இப்போ சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா காரமாக இருக்கும். இந்த ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.